இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. சென்னையில் திடீரென மாறிய வானிலை. காலை முதல் பிற்பகல் வரை வெயில் வாட்டிய நிலையில் திடீரென கனமழை. நீலகிரி மற்றும் கோவையில் ஜூன் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெடுஞ்சாலை, வணிக வரி, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ஐரோப்பாவின் மொத்த சராசரியை மிஞ்சியுள்ளதாக மாநில திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சன் பெருமிதம். தமிழக திட்டங்கள் தொடர்பாக 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கை அரசிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கு இருக்கிறோம், 2030க்குள் அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்குகளை நாம் எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறோம், இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு 650 பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். அதில் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதையெல்லாம். தமிழகத்தில் மத ரீதியில் பிளவை ஏற்படுத்த அமித்ஷா முயற்சிப்பதாக திமுக எம்பி ராசா குற்றச்சாட்டு. திராவிட இயக்கங்கள் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என திட்டவட்டம். அவதூறுகளை அள்ளி வீசுவதும், மாற்றுக் கட்சி அரசாங்கம் இந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும், மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ் என கூறும் அமித்ஷா கீழடி அறிக்கையை வெளியிடாதது ஏன் என ராசா கேள்வி. பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதிலேயே யாருக்கு பயம் என அனைவருக்கும் தெரியும் எனவும் கருத்து. இல்லாத சரஸ்வதி நகருக்கு எவ்வளவு பணம்? இவங்களே 200 கோடி, பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் எல்லாம் 200 கோடி. எங்க இருக்கு சரஸ்வதி நதி? இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளவு பணம், பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு பணம். ஆனா எங்க கீழடிக்கு, எங்களுடைய நாகரிகத்திற்கு, எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்க தான் கேட்கிறோம். என்ன உங்களோட தான் நாங்க, இந்தியாவோட தான் நாங்க இருக்கிறோமா, எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா, நாங்க தான் கேட்க வேண்டியது. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்து காலை முறித்த கொடூரம். உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை தூக்கி சென்று சித்திரவதை செய்த தனியார் நிறுவன காவலாளி கைது. தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமி பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சாடல். தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் சிறுமிக்கு நிகழ்ந்தது துரதிருஷ்டவசமானது என அமைச்சர் கீதா ஜீவன் கருத்து. அனைத்து காப்பகங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தி உள்ளதாக அறிவிப்பு. காட்சி வச்சு போலீஸ், காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ லேடி வாட்ச்மேன், கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்கே காவலராக இருக்கிறவர், அதனால் பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்கே ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போவே அவங்க யார் வில்லிங்காக இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க.
கட்சி எப்போதும் என் பக்கம்தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. தொண்டர்கள் எப்பொழுதும் எந்நாளும் என் பக்கம்தான் என்று சொல்வதை விட எனக்கு என்னை குலதெய்வமாக கடவுளாக நினைக்கக்கூடிய கோடான கோடி தொண்டர்களை, என்னுடைய சொந்தங்களை, அவருடைய நலத்துக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக நான் எதையும் செய்தேன். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. ஜூன் 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் போராட்டம். கண்களில் சிகப்பு துணி கட்டியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முழக்கம். பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்காக நியமன தேர்வு வச்சாங்க. அதுலயும் நாங்க பாஸ் பண்ணியிருக்கோம் 24,000 ஆசிரியர்கள். ஆனா 2,768 போஸ்டிங் தான் இப்ப அதுக்கு தான் CV ப்ரொவிஷனல் லிஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டிங் 13 ஆண்டு காலம் காத்திருந்த எங்களுக்கு பத்தாததா இருக்குன்னு சொல்லி நாங்க கவுன்சிலர்கள் முதல் கொண்டு அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் எங்களுடைய மனுக்களை கொண்டு போய் நாங்க சேர்த்திருக்கோம். எங்களுடைய இந்த 13 ஆண்டு காலத்துல எங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை எல்லாமே பல வகையில பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களோட வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படல. இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி தொடக்கப்பள்ளியில ஒரு பையன் 1வது சேர்ந்தானா, இப்ப அந்த பையன் 12ஆவதே முடிச்சு வந்திருப்பான். ஆனா இந்த 12 வருஷமும் அந்த தொடக்கப்பள்ளியில ஆசிரியர்கள் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல பல தொடக்கப்பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் உலா வந்த காட்டெருமையால் பரபரப்பு. பூங்காவுக்கு வருகை தருவோரின் பாதுகாப்பை வனத்துறை உறுதி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. காஞ்சிபுரம் ஓரிக்கை அரசு தொடக்கப்பள்ளியில் திடீரென புகுந்த உடும்பால் பரபரப்பு. உணவு இடைவேளையின் போது வேகமாக புகுந்ததால் அச்சத்தில் ஆழ்ந்த குழந்தைகள். AR ரகுமானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை காண முடியாதவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு. 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் வைத்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட விவகாரம். பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் 2 பேரிடம் போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை கோவில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். கட்டுமான கழிவுகள் கொட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை MP பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. நாளை மனுக்கள் மீது பரிசீலனை. வரும் 12ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள். தமிழகத்திலிருந்து திமுக, அதிமுக சார்பில் 5 பேர் மாநிலங்களவை MPக்களாக போட்டியின்றி தேர்வாகின்றனர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் நடிகர் கமலஹாசனும் போட்டியின்றி தேர்வாகிறார்.
சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். குற்றப்பத்திரிகையுடன் சுமார் 50,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் காகித வடிவில் வழங்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் நியமனம். பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி அருண்ராஜ் செயல்படுவார் என விஜய் அறிவிப்பு. மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும் கொள்கை பிடிப்பு உள்ளது. அண்மையில் அக்கட்சியில் இணைந்த ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் திட்டவட்டம். இது சாய்ஸ்லாம் இல்லை, அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. இவர் எடுத்திருக்கிற உண்மையா மற்ற கொள்கை பிடிப்பு உண்மையா நான் இங்கதான் பாக்குறேன். நான் மத்தெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. ஸோ அதனால ஒட்டன்சத்திரம் வரதராஜா பெருமாள் கோவில் இடத்தில் திருமண மண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு. கோயில் நிதியில் வணிக நோக்கில் திருமண மண்டபங்கள் கட்ட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அதிமுக முன்னாள் MLAக்கள் ஸ்ரீதரன், ராஜலட்சுமி ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். முன்னாள் நீதிபதி சுபாஷ், திமுக முன்னாள் MLA டேவிட் செல்வன் ஆகியோரும் தாவேகாவில் ஐக்கியம். கிளாம்பாக்கத்திலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை. அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களும் பங்கேற்பு. சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது எனவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கர்நாடகாவில் கமலின் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு கோரி வழக்கு. தியேட்டர்களில் தீயணைப்பு கருவிகளை பொருத்த உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். வன்கொடுமை தடை சட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜரானார். காட்சி ஊடகத்துறையில் 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி. அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து. பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். கொரோனா பரவல் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் விளக்கம். ஹனிமூன் சென்ற இடத்தில் கள்ள காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்ற புதுப்பெண். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த பயங்கரம். பாஜகவின் 11 ஆண்டுகால ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி முதல் சமூக மேம்பாடு வரை மக்களை மையப்படுத்தியே மத்திய அரசு செயல்படுகிறது. பிரதமராக பொறுப்பேற்று இன்றுடன் 11 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் நலத்திட்டங்களை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 11ஆம் ஆண்டை நிறைவு செய்ததன் எதிரொலி. ஒடிசாவின் பூரி கடற்கரையில் பிரம்மாண்ட மணல் சிற்பத்தை உருவாக்கிய சுதர்ஷன் பட்நாயக். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 11 ஆண்டுகளை சர்வாதிகாரத்தின் மையை தேய்ப்பதில் வீணடித்துள்ளது. மாநிலங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு கூட்டாட்சி அமைப்பு பலவீனமடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சனம்.
RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம். தங்கள் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மனு தாக்கல். கேரளாவின் விழிஞ்சம் துறைமுகத்திற்கு வருகை தந்தது உலகின் மிகப்பெரிய MSC இரினா கொள்கலன் கப்பல். பாரம்பரிய முறைப்படி தண்ணீரை பீய்ச்சடித்து வரவேற்ற கடற்படை அதிகாரிகள்.